Hello guys, this is Pugal. Welcome back this channel Explore the Cruise. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் எம்எஸ்சியில் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு முடிஞ்சு எம்பார்க்கிங் டேட்டும் வந்துடுச்சு. December 7 நம்ம ஷிப்பு எம்பார்க்கிங் டேட் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே 5ஆம் தேதியே நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது இருக்கும். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 3. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன நான் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன், என்னென்னலாம் பேக் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் மஸ்ட்டு திங்ஸ்ன்னு பார்த்துருப்போம். இப்போ நான் என்னென்ன பேக் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிடிசி, அதுக்கப்புறம் எஸ்ஐடி சீஃபர் ஐடென்டி டாக்குமெண்ட். ஆக்சுவலாக நான் வாலெட்டில் வச்சுருக்கேன் எஸ்ஐடி. அது இல்லாமல் பழைய பிரைட்வெல் கார்டு, சேலரி கார்டு, அப்புறம் நம்ம கிரெடிட் கார்ட்ஸ், இதெல்லாம் டெபிட் கார்ட்ஸ் இது எடுக்கிறதா எடுத்துக்கோங்க, இன்டர்நேஷ்னல் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ ஃபீவர் சர்டிஃபிகேட். ஸோ அதுக்கப்புறம் எஸ்டிசி கோர்ஸ் எல்லாமே ஒரிஜினல். எந்த ஒரு கலர் பிரிண்ட் எடுத்து இது பண்ணுறதோ ஜெராக்ஸ் பண்ணதோ இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரிஜினல் எஸ்டிசி சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் லெட்டர், நீங்கள் சைன் பண்ணது கான்ட்ராக்ட் லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எம்எஸ்சியில் கான்ட்ராக்ட் லெட்டர் நான் வச்சுருக்கேன். அது இல்லாமல் பழைய கான்ட்ராக்ட் லெட்டரும் ரெஃபரன்ஸ்க்கு மேபி சம்டைம்ஸ் கேட்டாலும் கேட்பாங்க, அதனால் அதுவும் நான் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சர்டிஃபிகேட், இது ஹெச்ஏசிசிபி முடித்த சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட்ஸுமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் டிக்கெட்ஸ் இது எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி டாக்குமெண்ட்ஸாக வச்சுருக்கேன். அங்கே போனால் நம்மளுக்கு இதை காமிச்சு போர்டிங் பாஸ் தந்துடுவாங்க. இது இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க தருவாங்க. ஸோ இது பேசஞ்சர் ஐட்டினரி எனக்கு கொடுத்தது. ஸோ இதையும் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் லெட்டர் ஆஃப் இமிக்ரேஷன், சீமனால் லெட்டர் ஆஃப் இமிக்ரேஷன், சீமன் ஆன் டியூட்டி. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்பெனிலேருந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ விச் இஸ் நோ வரி அபவுட் எனிதிங். எல்லாமே அவங்க தந்துடுவாங்க. நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கையில் வச்சுருந்தாலே போதும். ஸோ இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்களோட விசா நான் ஆல்ரெடி புது விசா எடுக்கலை, பழைய விசாவே வேலிடாக இருந்ததுனால அந்த விசாலே போகிறேன். அதனால் அந்த விசா மட்டும் ஜெராக்ஸும் எடுத்துக்கிட்டேன், ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். அது இல்லாமல் மீதி எல்லாத்தையுமே ஒரு தடவை ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. விசா, பாஸ்போர்ட், சிடிசி, எஸ்ஐடி இதெல்லாமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெடிக்கல் ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய பழைய மெடிக்கலுமே நான் வச்சுட்டு இருக்கேன், கோஸ்டாவில் இருந்ததுமே இன்கேஸ் தேவைப்பட்டா அப்படின்னால. அப்புறம் இங்கே நான் இப்போ மெடிக்கல் டிசம்பர்க்கு ஐட்டம் பார்த்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பண்ண ட்ரீட்மெண்ட்ஸ், இந்த பில்ஸுமே எல்லாத்தையுமே வச்சிட்ருக்கேன். மேபி கேட்க மாட்டாங்க, பட் சில டைமில் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ இதுதான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியராக எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் என்னென்னட்டு பேக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஷர்ட் கிட்ட, ஒரு 6 ஷர்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆல்மோஸ்ட் 6 பேண்ட், 1 ஜீன், மீதி எல்லாமே ஒரு கலரில் காம்பினேஷன் பண்ணுறதுக்காக ஒரு 6 பேண்ட். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ், ஒரு 3 ஷார்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிம் வியர்ஸ், ஒரு 2 டிஷர்ட் எடுத்துக்கிட்டேன் ஜிம் வியர். அதுக்கப்புறம் 2 ஷார்ட்ஸ் அண்டு ஒரு லோயர். இதெல்லாமே நம்ம ஜிம் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் டிஷர்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 8 டிஷர்ட்ஸ், எல்லா வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாமே நம்ம மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாம். ஒரு 8 டிஷர்ட்ஸ் கிட்ட எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லா போட்டிலையும் வெளியே போவோம். அண்டு பார்ட்டி அப்படின்னு நிறையாவே நடக்கும். ஸோ அதனால் ட்ரெஸ் கொஞ்சம்
மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி ரிப்பீட்டடாக போடாமல் ஸோ எல்லா காம்பினேஷன்ஸும் இருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த சாக்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 to 12 பேர்ஸ் கிட்ட வச்சுருக்கேன். ஏன்னா எவ்ரிடே யூஸ் நல்ல ஹை குவாலிட்டி ஷர்ட்ஸாக வாங்கிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜாக்கிலே திக் வரும், செட் ஆஃப் 3ன்னு வரும், அதுதான் யூஸ் பண்ணுவோம். அது ஆல்மோஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் அந்த எடுத்துகிட்டு போகிற ஒரு 10 செட் கான்ட்ராக்ட் மேலே வரும். பட் சிலது நம்ம கான்ட்ராக்ட்க்கு வாங்குற மாரி வச்சுப்பேன் எப்போதுமே. ஸோ இதில் இருக்கிறதுலே இன்னும் 3 to 4 செட் நான் லாஸ்ட் கான்ட்ராக்டில் இருந்ததே வச்சுருக்கேன். ஸோ ஒரு 10 to 12 செட் ஆஃப் சாக்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட். அப்புறம் வெஸ்ட் எடுத்துக்கோங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 வெஸ்ட். நான் ஒரு ஜிம்க்காக ஒரு வெஸ்ட் வச்சுருக்கேன். அது இல்லாமல் இன்னர் வேர்ஸ் ஆல்மோஸ்ட் அது 14 அப்படிக்கிட்ட எடுத்துக்கோங்க இன்னர் வேர்ஸ். ஏன்னா வெளியே நம்மளுக்கு யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் வெளியே அங்கே கிடைக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட் மஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தான். என்னென்ன ஸ்நாக்ஸ்னு நான் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு அப்படி நான் கொஞ்சம் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா என்னென்ன ஸ்நாக்ஸ், நம்ம சிப்ஸ், அதுக்கப்புறம் சோம்பு அப்படி சொல்லுவோம் அது, அதுக்கப்புறம் பிஸ்கெட், இன்னும் நிறைய பிஸ்கெட் இருந்துச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களே சாப்பிட்டுட்டோம் 1 வீக் முன்னாடி வாங்கினதுனால. மயோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே மயோ இருந்தாலுமே நம்மளுக்கு இதெல்லாம் ஃப்ளேவர் மயோ. இதில் நான் இந்த தடவை இந்த சில்லி சாஸ்லாம் எடுத்திருக்கேன், கார்லிக் சில்லி சாஸ். இதெல்லாமே அந்த டைமில் நம்மளுக்கு அங்கே சிலது பிடிக்கலனாலுமே டேரெக்டாக ரைஸில் போட்டு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுப்போம். காஃபி பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுமாரி சாஷே தான் வாங்குவேன். ஏன்னா பேக்கெட் வாங்கிட்டு நான் இந்த பாக்ஸ் வாங்கிட்டுனா எடுத்து அது காற்று போய் இதுவாகும். அதனால் பெட்டர் நான் சாஷே 2-3 சாஷே பேக்கெட்டில் போட்டு போயிட்டேன்னா அன்றைக்கி குடிச்சுப்போம். மசாலா மோஸ்ட்டாக ஒன்றுமே சில மசாலாலாம் எடுத்துகிட்டு போவேன். இந்த கொரியாண்டர் பவுடர் அப்படின்ற மசாலா இங்கேருந்து, ஏன்னா அங்கே குக் பண்ணுன்னா நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது மேகி மசாலா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும், இந்த நோசில்ஸ் அது மாதிரியே. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி ஒரு பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஒர்க் போகும்போது மோஸ்ட்டாக இதேமாரி நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு தடவை டிபார்ட்மெண்ட் கேபின் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் தேவைப்படும். ஸோ ஆல்ரெடி நான் இந்த பேண்ட் போட்டிருக்கனால மோஸ்ட்டாகவே இந்த பேண்ட் இல்லாமல் வேலை செய்ய முடியாது. இந்த பேண்ட் போட்டதுனால மேலே இந்த க்ளவுஸ் போட்டு தான், பிளாக் கலர் கிச்சன் க்ளவுஸ் இது நம்ம அங்கே வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு $6 $7 வரும் இப்போ ஒரு பாக்ஸ். இப்போ நான் இங்கே 2 பாக்ஸ் இங்கே வாங்கிட்டேன். மேபி தேவைப்பட்டால் இதுக்கப்புறம் நான் அங்கே ஊருக்கு போய் வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ஸில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிபி நோட். இது புது நோட். ஆக்சுவலாக நான் ஒரு பழைய நோட் வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி இது ஒரு புது நோட் வாங்கியிருக்கேன் இப்போதைக்கு. அது இல்லாமல் ஸ்க்ராப்பர்ஸ் அங்கேயும் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ளாட் ஸ்க்ராப்பர் அங்கே இருக்காது. அங்கே எல்லாமே கர்வ் தான் வச்சுருப்போம். ஸோ அதனால் ஒரு 2 ஃப்ளாட் ஸ்க்ராப்பர் எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் கோம் செட், ஒரு சின்ன கோம் செட் கார்னிஷ்காக எதுக்கோ யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் குட்டி நைஃப். இது எப்போதுமே நாங்கள் ஷிஃப்ட் கோட் சைடில் வச்சிட்ருப்போம். எங்களுக்கு தேவையானது கட் பண்ணுறதுனா, குட்டி குட்டி மில்க் பேக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, நாசில் பைப்பிங் பேக்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக அங்கேயும் கிடைக்கும். பட் இங்கேருந்தே நான் ஒரு 2 நைஃப் எடுத்துகிட்டு போயிருக்கேன். பட் இதெல்லாம் நம்ம லக்கேஜ் பேக்கில் போட்டுக்கணும், ஹேண்ட் லக்கேஜில் வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா இந்த 4 சென்டிமீட்டர் கீழே இருக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் பெட்டர் நீங்கள் அந்த லக்கேஜில் போடுறது பெட்டர். அதுக்கப்புறம் இதில் எப்போதுமே ஒரு சின்ன பென் வச்சுருப்பேன். பட் ஸ்டேஷ்னரி திங்ஸில் தனியாக வச்சுருக்கேன். அது இல்லாமல் இந்த பைப்பிங் பேக், இது அங்கே அந்த கம்பெனியில் 2-3 இருந்தாலுமே பர்சனலாக ஒன்று வச்சுருப்போம். ஏன்னா ஒரு டைமும் 2 தான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், 3-4 இருக்கும். ஸோ ஒரு தடவை போய் கேட்க முடியாதனால பர்சனல் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். லாஸ்ட் 2 கான்ட்ராக்ட்ஸுமே நான் எடுத்துகிட்டு மிஸ் பண்ணிட்டேன். பட் இந்த தடவை நான் எடுத்துகிட்டு போகிறேன். அண்டு நாசில் செட்ஸ், இந்த ஸ்டார் நாசில் ஒரு 2 செட். அதுக்கப்புறம் இந்த மூஸ் பைப்பிங் பண்ணுறதுக்கு இந்த நாசில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்லேர் இதுமாரி ஃபில் பண்ணுறதுக்கெலாம் இந்த நாசில். இன்னொரு ஸ்டார் நாசில். இதெல்லாம் எக்ஸஸாக எடுத்துகிட்டு போகிறேன் இந்த தடவை. ஸோ நாசில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், மோர் தென் மணி. ஒன்ஸ் உள்ளே நம்ம இது கிடைக்காது தொலைஞ்சிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பர்சனல் வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
தெர்மோமீட்டர், டிஜிட்டல் தெர்மோமீட்டர். ஆக்சுவலாக அங்கே இருக்கும், பட் அது ரொம்பவே ஸ்லோ, நார்மலாகவே இருக்கும், இன்ஸ்டண்ட்டாகவே காமிக்காது, டியூரபிலிட்டியும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் இப்படி ஒன்று வாங்குறது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஸ்டன்ட் டைம் டெம்பரேச்சர்லாம் காமிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த பேக்ஸில் நான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா டாய்லெட்ரிஸ் என்னென்ன தேவைன்னா, நீங்கள் ஃபேஸ் வாஷ், அது மாதிரி ஃபேஸ் வாஷ், சோப், டூத்பேஸ்ட் அண்டு ப்ரஷ், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீம், அப்புறம் ஒரு சின்ன மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் எப்போதும் போல் கோம் செட்ஸ், அதுக்கப்புறம் சின்ன பீன்ஸ், ஹேர் பீன்ஸ் அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேவர், ஆல்ரெடி ஒரு ட்ரிம்மர் வச்சுருக்கேன். ஸோ ஷேவர் மோஸ்ட்டாகவே நான் ட்ரிம் தான் பண்ணுவோம் ஜீரோவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ், ஃபீவர்லேருந்து டீத் பெயின், ஸ்டொமக் பெயினில், அதுக்கப்புறம் பெயின் கில்லர்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலீஃப்க்கு இந்த ஜல்டு பாம் தைலம், அதுக்கப்புறம் இது வால்னி பெயின் ரிலீஃப் அது, அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன லோஷன்ஸ், இதாக ரேஷஸ் அது மாதிரி இருக்குது மாரின்னா. அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரிஸ், ஆல்ரெடி இந்த டேப்ஸ், அது இல்லாமல் செட் ஆஃப் இதுலேயும் பென்னு தான் இருக்குது. நிறையாவே ஒரு 10 to 12 பென், ஃபெஃபிஸ்டிக், சீசர்ஸ், ஸோ இது மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. பென்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா லேபிளிங் பண்ணுறதுக்கு போகிறதுக்கெல்லாம் இருக்கும். எத்தனை பென் எடுத்துகிட்டு போனாலும் எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் அது எல்லாமே தொலைச்சிடுவோம். ஸோ இந்த தடவை நான் ஒரு 12 அந்த செட் ஆஃப் பென் வச்சுருக்கேன். இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் கான்ட்ராக்ட் அந்த மஸ்டஸ் இதிலே போட்டிருப்பேன். இந்த ஃபேன் இந்த தடவை எடுத்துக்கிட்டேன். பட் இந்த தடவை ஜங்ஷன் பாக்ஸ் எடுக்க முடியாது, ஏன்னா அந்த கப்பல்லையுமே அது அலோடு இல்லை. ஸோ இந்த கப்பலில் ஸ்கேனிங்லே மாட்டினாலும் மாட்டுவோன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த தடவை நான் வந்து ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அந்த ஒரு கிளாக் சொன்னேன்னு பார்த்தீங்களா, ஸோ இதுதான் அந்த கிளாக். இந்த கிளாக் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு பெரிய ட்ரைபாட், அப்புறமேட்டு என்னென்னு காப்புறேன். அதுக்கப்புறம் இந்த கேமரா, அதில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எப்போதும் போல் ஹோலிலேண்ட் மைக் ஒன்று, இந்த மைக் எடுத்துக்கிட்டேன். அந்த மைக்கோட ஆக்சசரிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே நான் இந்த ஒரு பேக் வச்சுருக்கேன். ஸோ இந்த பேக்கில் தான் எல்லாமே வச்சுருப்பேன், என்னோடய எல்லா எலக்ட்ரானிக்ஸ், கேபிள்ஸ் எல்லாமே. பார்த்தீங்களா, இது எல்லாமே எக்ஸஸ் கேபிள்ஸ். இதுக்கப்புறம் இது ஃபோன் கேபிள்ஸ், அதுக்கப்புறம் சின்ன பேட்ரி, அந்த கிளாக்கான பேட்ரி. இந்த சைடு கேமராக்கான சார்ஜர்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் அடாப்டர்ஸ் இதெல்லாமே அதை பாருங்கள். இது ஒன்று, அந்த யூஎப்பின் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில். 2 அடாப்டர்ஸ், யூனிவர்சல் அடாப்டர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சார்ஜிங் அடாப்டர்ஸ், ஐஃபோன், அப்புறம் இதுக்கு தனியாக இது எடுத்துக்கிட்டேன். ஐஃபோன் கேபிள்ஸ் ஆல்ரெடி சார்ஜ் ஏறிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கேமரா சார்ஜருக்கு ஒன்று அடாப்டர், அந்த யூஎஸ்பி லைட், அப்புறம் வெயிட் பார்க்குறது. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை வச்சு தான் லக்கேஜெலாம் வெயிட் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபோன் ஹோல்டர், அதுக்கப்புறம் ஒரு மினி ட்ரைபாட், அது கேமரா ஹேண்டியாக யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இதுக்கும் சரி. அதுக்கப்புறம் இந்த கேமரா ஸ்ட்ராப், கையில் விழாமல் இருக்கிறதுக்கு கேமரா ஸ்ட்ராப். இதெல்லாம் தான் திங்ஸ் நான் எடுத்துகிட்டு போகிறது. அதுக்கப்புறம் பென்ட்ரைவ்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுனாலோ இல்லை இதுக்குனாலும் பென்ட்ரைவ்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப் சி கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் எடுத்துக்கினேன், ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். மீதி எல்லாம் சிஸ்டம், அங்கே ஃப்ரெண்ட் யாராவது லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தால் அதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த ட்ரைபாடுக்கான பேக் இது அப்படியே நம்ம செக்இன் லக்கேஜில் வச்சுருவோம், அந்த ட்ரைபாடுக்கான பேக். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற பேக் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செஸ்ட் பேக் யூஸ் பண்ணுவேன். இது ட்ராவல் அப்போ இது செஸ்ட்டில் இது பண்ணிவிட்டு இதில் தான் அந்த கேமரா வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வாலெட், பாஸ்போர்ட் இதெல்லாம் வைக்கணும்னா இது வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பின்னாடி பேக் பேக் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஆர்டிக் 100லேருந்து வாங்கினது.
ஸோ நல்லாவே டியூரபிலிட்டியாக இருக்கும். ரெண்டாவது அதேமாரி பேட்ஜின் ரெட் லெமன்ன்றது இந்த பேக் இது ஆல்மோஸ்ட் 45 லிட்டருக்கு மேலே வைக்கலாம். இது எக்ஸ்டெண்டும் ஆகும் நல்லாவே. ஸோ இது எக்ஸஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஆல்மோஸ்ட் இதில் மட்டுமே 10-12 kg கிட்ட லாஸ்ட் டைம் அவ்வளோ வெயிட் இதை வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். கேபின் 7 kg சொல்லுவாங்க, பட் மோஸ்ட்டாக செக் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் ஸ்டோரேஜுக்கு இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ரொம்பவே பெயினாக இருக்கும், ஷோல்டர் பெயின். ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்ட்ராப் கொடுத்துட்ருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஈஸியாகவே நல்லா மாட்டிக்கலாம். ஸோ மாட்டிக்கின்னு செஸ்ட்டில் இது பண்ணிக்கலாம். வெயிட் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும் இந்த பேக். இதுக்கப்புறம் ட்ராவல் பேக் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராவல் பேக் அண்ட் ஒரு சின்னது யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் இந்த சஃபாரியில் இந்த பேக் இது பெருசு ஒன்றும். அடுத்தது இது ஒரு மீடியம் சைஸ் பேக். ஆக்சுவலாக இங்கே நான் லைன் போட்டிருக்கேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமு நான் பேக் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வேறு பேக் சேம் பேக்கே எடுத்துட்டேன். பட் அதுக்கப்புறம் என்னோடய டேக்ஸ் அதெல்லாம் செக் பண்ணும் போது தெரிஞ்சுது அது என்னோடய பேக் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த தடவை சின்ன ஒரு லைன் மாதிரி போட்டுக்கினேன். ஒரு டாட்டும் வச்சுருக்கேன், பின்னாடி சின்ன டாட் வச்சுருக்கேன் ஒயிட்டில். பட் இந்த தடவை ஒரு லைன் போட்டுக்கினேன். கேட்கலாம் மேலே கவர் போட்டாலும் தெரியுமேன்ட்டு. பட் இந்த லைன் இருந்தால் நான் பிக்கப் பண்ணாமே இருக்கலாம்ல. ஸோ அதனால் இந்த பேக்ஸ் இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சசரிஸ் ஒன்று, ஸோ ஃப்ளைட்டில் இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் இதுவுமே நான் எடுத்துக்கினேன். அண்ட் ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா கேப், இப்போ இந்த பேண்ட், வெஸ்ட் பேண்ட் அண்டு இந்த பேண்டும் இன்னொன்று வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த பேண்டும் எக்ஸஸாக எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதெல்லாம் தான் நான் பேக் பண்ணுறேன். ஸோ என்னென்னுட்டு ஒரு செக்லிஸ்ட் நான் சொல்கிறேன், உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடில் இல்லை கீழேயோ அந்த செக்லிஸ்ட் சொல்கிறேன் என்னென்ன. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த திங்ஸ்லாம் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இன்னும் இதெல்லாம் எவ்வளோ வெயிட் வருதுன்னு தெரியல, இனிமேல் தான் செக் பண்ணணும். ஸோ என்னென்ன நான் எடுத்துகிட்டு போன ஒரு செக்லிஸ்ட்டும் கொடுக்குறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிக்கப் போகும்போதும் பேக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நம்ம ட்ராவல் ஆகிற வீடியோவும் அங்கே போயிட்டு இருக்கிற வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, பாய். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டீஸ் தான். வாங்க நீங்களும் வரீங்களா? இவங்களாம் தான் பேக் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இனிமேல் பேக் பண்ணுறதுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஹாய் சொல்லுங்கள், பாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். ஓகே, போங்க.